This video sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைமோட் ஷாப்பிங்கில் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த பைமோட் ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் அமைக்கிற பணியில் வந்து தீவிரம் காட்டியிருக்காங்க. சட்டசபையில் வந்து முக்கிய தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோவை சிங்காநல்லூரில் 28 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் அமைக்கும் திட்டத்திற்கான மதிப்பீடு குறிப்புகளை இந்தியா மற்றும் சர்வதேச கிரிக்கெட் மைதானங்களுடன் ஒப்பிட்டு ஆலோசகர்கள் முன்மொழிந்துள்ளனர் என இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கொள்கை விளக்கக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்து வருகிறது. துறை வாரியாக கொள்கை விளக்க குறிப்பு வெளியிடப்பட்டு விவாதங்கள் நடந்து வருகிறது. அந்த வகையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கொள்கை விளக்க குறிப்பு வெளியிடப்பட்டது. 2024 மக்களவைத் தேர்தலின் போது கோவையில் உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தமிழ்நாடு, புதுச்சேரியிலும் மொத்தம் உள்ள 40 இடங்களிலும் வெற்றி பெற்றது. 28 ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் திமுகவை சேர்ந்தவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து வாக்குறுதி அளித்தபடி கோவையில் கிரிக்கெட் அரங்கம் அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியது திமுக அரசு. ஒண்டிப்புதூர் பகுதியில் உள்ள திறந்தவெளி சிறை வளாகத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். ஒண்டிப்புதூர் திறந்தவெளி சிறை மைதானத்தின் 20.72 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு நிலமாறுதல் செய்ய தீர்மானம் நிறைவேற்றி தருமாறு கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல உதவி ஆணையருக்கு கோவை தெற்கு தாசில்தார் கடிதம் எழுதினார். அதன்படி அந்த நிலம் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு மாற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில்தான் கோவை கிரிக்கெட் அரங்கம் தொடர்பான முக்கிய அப்டேட் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கொள்கை விளக்கக்குறிப்பில் வெளியாகியுள்ளது. கோவை சிங்காநல்லூர் சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் தொடர்பாக மதிப்பீடு குறிப்புகள் முன்மொழியப்பட்டது. இந்தியா சர்வதேச கிரிக்கெட் மைதானங்களுடன் ஒப்பிட்டு ஆலோசகர்கள் மதிப்பீடு குறிப்புகளை முன்மொழிந்துள்ளனர். சிங்காநல்லூரில் 28.36 ஏக்கர் பரப்பளவில் கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. தேங்க்யூ, நன்றி.